திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் சுமார் 12 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 198 குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் குறைபாடு உள்ளதால் மக்கள் குடியேற முடியாமல் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் மகேஷ்குமார். வணக்கம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? முழு விவரம். கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்ல சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை, கால்வாய் வசதி, சுடுகாடு வசதி என பல்வேறு வசதிகளுடன் 198 தமிழக அரசின் இலவச கட்டிடங்கள் கட்டப்பட்டது. கட்டிடங்கள் கட்டும் போதே தரமற்ற கட்டுமான பொருட்களை பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தரமற்ற கட்டிடங்கள் குறித்து இணையத்தில் வீடியோக்களும் வைரலானது. இந்த நிலையில கடந்த 16ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக கட்டிடங்களை திறந்து வைத்த நிலையில கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உள்ளிட்ட பலர் பங்கேற்று ரிப்பன் வெட்டி கட்டிடங்களை இலங்கை தமிழர்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்தாங்க. கட்டிடங்கள் பயனாளிகளின் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்த 12 நாட்களை கடந்தும் பயனாளிகள் வீடுகளுக்குள் குடியேறுவதில் சிரமமானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குடிநீர், மின்சாரம், கழிவறை, கால்வாய், வீடுகளின் கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்திலும் குறைபாடுகள் உள்ளதால் இலங்கை தமிழர்கள் வீடுகளுக்குள் குடியேற முடியாத சூழலானது நீடித்து வருகிறது. தரமற்ற கட்டிடங்கள் கட்ட ஒப்பந்ததாரர்களுக்கு அதிகாரிகள் ஆதரவளித்தது மட்டுமில்லாம அதிரடி ஆட்சியரும் கட்டிடங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பயனாளிகளிடம் ஒப்படைத்தது பேசு பொருளாக மாறியுள்ளது. முறையாக பொருத்தப்படாத தரமற்ற இரும்பு கதவுகளால் வேலைகளுக்கு செல்லக்கூடிய இலங்கை தமிழர்கள் தற்போது வேலைகளுக்கு கூட செல்ல முடியாத நிலையானது ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பச்சை வீடுகள் தரமற்றதாக கருதி இடிக்கப்பட்ட நிலையில திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட கட்டிடங்களும் நிறைவு பெறாத நிலையில் உள்ளதாக இலங்கை தமிழர்கள் சுட்டிக்காட்டி தங்களது வருத்தங்களை தவிர்த்து வராங்க. ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் இலங்கை தமிழர்கள் கட்டப்பட்ட வீடுகளை சீர் செய்ய இன்னும் 20,000 ரூபாய் வரும் செலவாகும் என சுட்டிக்காட்டி தங்களது வருத்தங்களை தெரிவித்து வராங்க. விவரங்களுக்கு நன்றி மகேஷ்குமார்.